ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்ருக்கு. அதாவது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், வரும் காலத்தில், அப்படின்றது இறந்த காலத்தில், இந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த 3 காலத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து சொல்லும் போது ஒவ்வொன்றுத்தையுமே நடக்கிறது, நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது, அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ரூல் அப்படிங்கிறது வேணும். அந்த ரூலுங்கிறது ஒரு ப்ராஸ்பெக்டிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் இல்லையா. ஸோ அப்போ அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஃபார்ம், ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப் ஃபார்ம் அண்ட் ஃபாலோட் பை ஒரு ஆப்ஜெக்ட், அண்ட் அதுலேயே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேர்ப் ஃபார்ம்லேயே வந்து த இன்ட்ராகேட்டிவில் வருமா, இல்லை அஃபர்மேஷன் பேஸ்ட் ஆஃப் பாசிட்டிவா, நெகட்டிவா, இல்லை இன்ட்ரோகேட்டிவா, அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸை கொண்டு வரலாம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கான டென்ஸ் என்ன, இன்றைக்கான அஃபர்மேட்டிவ் என்ன, எப்படி வேர்ப் ஃபார்ம், எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ரோகேட்டிவ் means which is indicate the question mark. இதில் நெகட்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். நெகட்டிவ்னா which notes on not அப்படிங்கிறது. ஸோ இப்போ வேர்ப் ஃபார்ம் என்னென்னு பார்த்துடலாம். V1, V2, V3, present, past participle. V1 வரும்போது நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா, நான் என்ன வேர்ப் எடுக்கிறேன்னா கோ அப்படிங்கிறத எடுக்கிறேன். கோ அப்படின்னா போ. தென் V2க்கு வந்து வெண்ட். வெண்ட்டுக்கு வந்து போனார், சென்றார், அந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் V3க்கு வந்து கான். போய்விட்டார், இல்லை போய்விட்டது, ஸோ அந்த மாதிரி. ஸோ கோ, வெண்ட், கான் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், ஒரு பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். சப்ஜெக்ட்ஸ் ஆகிய அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது ரூல். ஸோ வில் ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் அப்படிங்கிற ஃபார்ம் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம், வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய பர்ஃபெக்ட்டுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஒரு இடத்துக்கு நம்ம வேணும். ஸோ வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட்னால ஹேவ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால வேர்ப் ஃபார்ம் வந்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரூலு. இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவில் எழுதும் போது எப்படி, நெகட்டிவில் நம்ம ஒரு ஆன்சர் நெகட்டிவாக எழுதுறது எப்படி எழுதுறோம், அதுக்கப்புறம் கொஸ்டின் எழுதுறது பார்க்கலாம். ஸோ ஷி வில் நாட் ஹேவ் கான் ஒரு ஷார்ட்டாக எழுதுகிறோம். இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸில் எப்படி எழுதலாம், will not, as per the rule, will not she have gone home by then. ஸோ இந்த will not அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம்லையும் எழுதலான்னு சொல்லியிருக்கேன். will not அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃபார்ம் won't அப்படிங்கிறது தான். அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, won't she have gone, so won't she have gone home by then. இதுதான் எக்ஸாக்டான ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாங்கிறத அதை மாற்றிருக்கேன். won'ட்டுங்கிறதையும் will not ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், எதுவும் சேஞ்ச் கிடையாது. இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
வீட்டிற்கு போயிருக்க மாட்டாள். ஸோ அப்போது அவள் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அவள் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருக்க மாட்டாள். ஏன்னா பை தென் அப்படிங்கிற வர இடத்துல ஸோ வெயிட் பண்ணி வருது. இந்த இடத்துல ஒரு நிறுத்தற் குறியீடு இல்லாமல் கொஞ்சம் யோசனையோடு சொல்லக்கூடியது. அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன் ஷீ ஹாவ் கான் ஹோம் பை தென், அதுக்குள்ளே அவள் வீட்டுக்கு போக மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது தான். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸில் இங்கே கொடுத்துருக்கேன். இதே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஷீ வில் ஹேவ், அவ்வளோதான். ஸோ ஷீ வில் ஹேவ் கான். ஷீ வில் ஹவ் கான்னும் போது அவள் போயிட்டான், அவள் வீட்டுக்கு போயிட்டாலும் எங்கே இருக்காளோ அது சென்டென்ஸ் நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை, வேர்போடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் அமைக்கும் போது அந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இப்போ இதிலே வந்து வில் மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது, ஷல்னு சொல்லலாம், ஷல் நாட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். என்ன ஒன்றுன்னா அந்த ஃபார்மேஷன் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக, அதாவது பேசும்போது டக்குன்னு சரளமாக வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த வில் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்குவேட்டாக எடுக்கிறது. வில்லுங்கிறது கடகடன் எல்லாருக்குமே வரும், அதனால தான் வில் அப்படின்னு. ஷல்லுமே நம்ம எடுக்கலாம். ஸோ வென் யூஆர் ரைட்டிங் டாக்குமெண்ட்டும் போது யூ கேன் டேக் ஆஃப் ஷல். ஸோ இன்றைக்கான ரூல், இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன சென்டென்ஸுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.